நான் மட்டும் தான் பார்க்கணும். ஆமா. நான் தான் பேசுறேன். அட பாவி. ப்ரோ ப்ரோ பேசலாமா? என்ன ப்ரோ? பேசு பேசு. ப்ரோ உன யாரு பேசணும்? எனக்கு வந்து ப்ரோ டோட்டலா மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு படம் பார்த்து. அவ்வளவுதான் மெயின். பெங்களூர்ல இன்னைக்கும் நல்ல, நாளைக்கு செம்ம இது இருக்கியா? ப்ரோ செம்ம புக்கிங், இப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் பெஸ்ட் இருக்கு. இன்னும் நல்லது என்ன? செம்மையா போயிருக்கு பிவிஆர். ஆமா ஆமாமா கேக் ப்ரோ. இப்போ மெயின் என்ன தெரியுமா? இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே கரெக்டா? 96 இடத்துல ஓபன் பண்ணிருக்கான் பெங்களூர்ல மட்டும். ஆமாம் ப்ரோ. மார்னிங் இந்த இஷ்யூ இருந்தனால கிளாரிட்டி கிடைக்காதனால நிறைய இடம் இது பண்ணி வச்சிருந்தானுங்க. என் ஷோவே இங்கே 10 மணி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் முடிச்சுட்டு வெளியே வந்து இங்கே வேற ஏதாவது ஷோ பார்க்கறதுக்காக, ஏன்னா இங்கே லஞ்சு சாப்பிட்டு பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. ப்ரோ இங்க ஃபுல்லு எல்லோ ப்ரோ. ஆமாம் ஆமாம், அதுதான் எனக்கும் அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. நான் அப்படி பிவிஆர்ல நான் படம் பார்த்துட்டு வந்து எல்லோ இருக்கும், அது மத்தியானம் ஷோ இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு அதுவே ஷாக்கு தான். இங்க போங்க நாளைக்கும் எல்லோ ப்ரோ. இப்போ என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா ஆச்சு ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு வந்தா கண்டினியூஸா வீக்கெண்டு. நாளைக்கு சில பேருக்கு இன்னைக்கு லீவ் எடுத்து நாளைக்கும் நாளைக்கும் லீவ் இருக்கும். ஸோ தே குட் ஈவன் வாட்ச் பார்க்கலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் ஸ்ட்ராங்கா தோணுது. இட்மே அண்ணா படம் ஒரு 400 CR அடிக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ற ஆகணும். ஆனா அக்கார்டிங் டு மீ நான் என்னன்னா ஒரு 300+ நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ ரைட் நோ இன்னும் பெரிய படம் இல்லை ஒன்று. இப்போ பெரிய படம் இருந்தால் நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ரைட் நோ பெரிய படம் எதுவும் இல்லை, வரவும் வராது. ஸோ இப்போ லாங் ஸ்க்ரீனிங்கும் இருக்குது, பின்ன வேர்ட் ஆஃப் மவுத்தும் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 300 இல்லை 400 வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அதான் ப்ரோ, அந்த பெட்டி படம் வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் இருக்கு ப்ரோ. ஸோ நோ இஷ்யூஸ் ப்ரோ. பெட்டி வந்து June 4 வரையும் ஸ்பேஸ் இருக்கு. யா ஸோ 100%, 100 இல்லை 300% ஆகும். நான் என் ஃப்ரெண்ட் கூட போனேன் மார்னிங்கு, திரும்பி என் கசின் கூட மத்தியானம் போனேன். 2 பேர் பார்த்து சொன்னது ஒன்னே ஒன் ப்ரோ. They said I never watched a Surya film like this. இந்த பாசிட்டிவ் அவ்வளோதான். இங்க ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க ப்ரோ. இங்க அண்ணாக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. என்னன்னா பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் மவுத் கண்டென்ட், இட் டிபெண்ட்ஸ். அவ்வளோதான். பாருங்க பிஎம்எஸ்ல பாருங்க ப்ரோ, புக்கிங் எப்படி போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் சொல்லக்கூடாது, ஆனால் எனக்கு ஆகலை. நான் சொல்லாம இப்போ கோட்டுது புக்கிங் இருந்துச்சு தெரியுமா? ஆக்சுவலி ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. அது அப்புறமா என்ன ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. பிஎம்எஸ் 500K தாண்டி ப்ரோ அடிக்கல ப்ரோ. ஒரே முடியல. அடிக்கல. நான் யாரும் அடிக்கல. நான் என்ன சொல்றேன்னா அந்த புக்கிங்ல ஈக்குவல் ஆயிருந்துச்சு, இப்போ அதுக்கு மேல போயிருக்குதுன்னு சொல்றேன். அதுல தப்பு என்ன ப்ரோ? தப்பு கிடையாது, அவ்வளவுதான். ஆனா செம்ம படம் ப்ரோ. ஆனா ஒரு லுக் மட்டும், ஒரு லுக் வருமே, எனக்கு 2010 மெமரிஸ் வந்துருச்சு ப்ரோ. இன்னைக்கு மட்டும் புக்கிங் மட்டும் பிஎம்எஸ்ல 500K போயிடுச்சு. ஒரே நல்ல 500K ப்ரோ. இப்போ பிஎம்எஸ் ப்ரீசேலும் ஆட் பண்ணுவாங்களா? ப்ரீசேல் ஆட் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் நியூ அதை ஆட் பண்ண மாட்டாங்க. அதுதான் எனக்கு தெரியல. அந்த ஃபீச்சர்ல இல்ல, அது பண்ண மாட்டாங்க. இப்போ பிஎம்எஸ் ப்ரீசேல் அதுல ஃபீச்சர் இல்ல ப்ரோ. அந்த ஃபீச்சர் இப்போ ப்ரீசேல் நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்களா எப்படி? ப்ரீசேல் ரீஃபண்ட் ஆயிடுச்சு ப்ரோ, 250K கிட்ட. அதான் அது என்ன கணக்குல? ஆனா ஃபர்ஸ்ட் கேன்சல் ஆயிடுச்சு. ரீஃபண்ட் பண்ணாங்களா? 2 லட்சம். இட் டிபெண்ட்ஸ் ப்ரோ. மோஸ்ட்லி எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே தான் புக் பண்ணிருப்பாங்க. லைக் ஃப்ரைடே புக் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல
சாட்டர்டே அதெல்லாம் பண்ணியிருந்தா கூட இது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. மொத்தமாக ரூல் அவுட் பண்ணுறோம் ப்ரீசேலாம். பார்ப்போம் ப்ரீசேல் ஆட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆட் பண்ணா வரும் 2M நாளைக்கு 3M என்ன நம்மளுக்கு. ஸ்பெஷல் ஷோனா வெற்றியில போடுறாங்க ப்ரோ. 8:30க்கு ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க ஆமா வெற்றியில. 8:30க்கு. ஆமா 8:30. நாளைக்கு எல்லா இடத்துலயுமே அது special ரொம்ப show. காசி ஃபேன்ஸ் எல்லாம் வெற்றி. இது பண்ணதுனால எக்ஸ்ட்ரா ஷோ போடுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மாயாஜால் 61 ஷோ நான் ஒரு போட்டாங்க. நான் ஒரு ட்வீட் பார்த்தேன் ப்ரோ. மதுரையில மாயாஜால் ஏதோ எத்தனை ஷோ? தியேட்டர்ல டிக்கெட் இல்லைன்னு 61 இதுவரை 61 ஸ்கிரீன் 61 நாளைக்கு ஷோவா? ஆமா நாளைக்கு ஆட் ஆகலாம். இதுவரை 61 போட்டிருக்கான். நான் எப்பாடி மத்தியானம் பார்த்தேன் 57 ஷோ அவன்கிட்ட மொத்தம் எத்தனை ஸ்கிரீன்? அவன்கிட்ட எத்தனை ஸ்கிரீன் இருக்கு அவனு மாயாஜாலு? 16 ஸ்கிரீன் இருக்கு. 116 எப்படி சொல்றீங்க? 16 ஸ்கிரீன். ரோஹிணி 5 ஸ்கிரீனா? ரோகிணி 7 4 7 7 ஸ்கிரீன். ரோஹிணி ஏத்திட்டான் இப்ப ஸ்கிரீன் கவுண்டிங் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கான்னு பாரு ரோஹிணி. ப்ரோ எனக்கு இன்னொன்னு இப்போ மும்பைல பின்ன நார்த் இந்தியா புக்கிங் எப்படி போகுது ப்ரோ? அங்கேனா பெருசா இல்ல bro. அங்கேனா நம்ம அங்க ப்ரொமோஷன் கிடையாது. படம் தமிழ் படம் டீசெண்டா போகும் ப்ரோ. ப்ரோ அங்க ஆக்சுவலி சொல்ல போனா இந்த படத்தை இந்தியில விட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு பர்சனலா. ஏன்னா ப்ரோ இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு அவங்க கனெக்ட் ஆவாங்க ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆச்சுன்னா இல்ல ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆச்சுன்னா மாறப்போகுது. இப்ப காந்தாரான்னு ஒரு படம் வரும்போது கர்நாடகாக்குள்ள மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. ஆமா ஆமா அவங்க வந்து பெருசா ப்ரமோட் பண்ண அப்புறம் தான் அது தெரிய வந்துச்சு. இப்போ பாருங்களேன் இன்னைக்கு கேஜிஎஃப்னு ஒரு படம் வரும்போது கர்நாடகாக்குள்ளதான் தெரிஞ்சிச்சு. அதை விட்டு வெளியே போல. ஒரு வாரம் கழிச்சுதான் ஒரு பெருசா பூம் ஆச்சு. அதான் ப்ரோ இப்போ என்ன உங்களுக்கு அது வந்து ஒரு பேன் இண்டியா படமா அது வந்து பண்ணல. இப்ப கருப்பு வந்து தெலுங்கு தமிழ் மட்டும்தான். மீன்ஸ் இப்போ நீங்க சொன்ன பேன் இண்டியா படம் கிடையாது. சொன்ன மாதிரி ஆனங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே ஒரு வீக் எடுக்கோ பூம் ஆனான்னு சொன்னீங்களே, அப்போ வாய்ப்பு இருக்குதா ரீமேக் மீன்ஸ் அதான் இந்திய வருஷன் அதுதான் அப்ப டப் பண்ணுவாங்களா? பண்ணிருப்பாங்க டப்போட ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் மேபி ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ஓடிடில கொடுத்துருக்காங்கல்ல. 60 days ஓடிடில கொடுத்துருக்கும் போது ஆமா ப்ரோ. இன்னொன்னு நான் எதுக்கு கேட்டேன்னா இது மெயின். இப்போ நீங்க பாருங்களேன் நீங்க கேஜிஎஃப் காந்திரா ஆமா அந்த வரிசையில புஷ்பாவை பாருங்க. புஷ்பாவோ நான் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது நான் இது இல்ல அது பாருங்க. அதெல்லாம் ஆல்மோஸ்ட் டிவைன் சப்ஜெக்ட் இருக்கோ தெரியும் ப்ரோ. தே வில் ஈஸிலி கெட் கனெக்டட் ப்ரோ. டிவைன் சாமி படம் அந்த மாதிரினா they will easily get connected. இப்போ அல்லு அர்ஜுன் புஷ்பா வந்து எதுக்கு அந்த சேலை போட்டு ஒரு சாங் டான்ஸ் ஆடுவாங்க. பின்ன கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த 2 நாளதான் அந்த படம் அவ்வளோ இதானது. அவ்வளோ நல்லா ஓடுனது. KGF 2 வந்து அது இது மாமூலி ஸ்டோரி ஓகேயா. காந்தரா மெயின் ஹிட் ஆனது டிவைன் தான். டிவைன் கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? ஆமா ப்ரோ அது அதனால டிவைன் நார்த் இந்தியன்ஸ் வந்து ஈஸிலி தே வில் கெட் கனெக்டட் டு டிவைன் சப்ஜெக்ட்ஸ். சோ பண்ணா நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவ்வளவுதான். ஆமா அங்க இருக்க பாதி பேர் சங்கிங் தான். கரெக்டா வாங்கி பிகே மூவிலாம் அப்படிதான் நாங்க நல்லா போச்சு. பிகே இவனோட கார்டு ஒன்று ஓமை கார்டு அக்ஷய்குமாரோட ஓமை கார்டு அதெல்லாம். அதனாலதான் அண்ணா மோஸ்ட்லி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றேன். அவ்வளவுதான். மேபி நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரோ. டப்பிங்லாம் பண்ணி 1 வீக் கழிச்சு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷன் பண்ணணும். சும்மா ஒரு ப்ரமோஷன் பண்ணா நல்லா இருக்கும் அவருன்னு. அதுதான் அது பண்ணி கொண்டு வரலாம். அதுதான் அது எவ்வளவு டைம் ஆகுன்றது இருக்குல்ல. லைக் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ரெடி ஆகணும் ப்ரோ. இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகும் ப்ரோ? அந்த உங்க எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு டே 1 40+ 50 டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓவர்சீஸ் பொறுத்து தான் ப்ரோ. ஓகே 50 டச் பண்றோம். 50 to 60 ஏதாவது நம்பர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ரொம்ப லேட் நைட் ஷோஸ்லாம் நிறைய இடத்துல ஆட் பண்ணிடுறாங்க 11:30 அப்படிலாம். ஸோ நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது ஓவர்சீஸ் எல்லாம் இனிமே தான் நிறைய ஸ்டார்ட் ஆகும். முன்னாடிலாம் ப்ரீமியர்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ அதுவுமே கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு
ஓவர்சீஸ்ல டே 1 முடியறதுக்கே நமக்கு நாளைக்கு மத்தியானம் ஏர்லி மார்னிங் அந்த டைம் ஆயிடும். ஸோ ஆமா மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் 50 டெஸ்ட் பண்றோம். ம் இங்க யூகேல நாளைக்கு ம் தான் அதிக ஷோவே. நாளைக்கு நாளானிக்கு தான் அதிக ஷோ யூகேல. இன்னைக்குலாம் கம்மி ஷோ தான். நாளைக்கு நாளானிக்கு தான் அதிகம். ராகுல் அதான் ப்ரோ ராகுல் ப்ரோ தானே வா மேட்சுக்கு முன்னாடி கம்பேக் கேட்டீங்க அதான் ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. ஆக்சுவலி இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஜெயிலர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஜெயிலர் கூட ஒரு டவுட் இருந்துச்சு எல்லாருக்கும், நெல்சனு நல்லா இருந்துருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுல. வார்முக்கு அப்புறம் போய் பத்திக்கிச்சுல, எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்கு. ஆனால் என்ன அதில் தேட்டர்ஸ் கவுண்ட்டு ரிலீஸ்லாம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு அந்த குறிப்பிடம் இல்லை. ப்ரோ இப்போ மேல ஒரு போஸ்ட் ஷேர் பண்றேன் பாருங்களேன். பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. இங்க புக்கிங் எல்லாம் எல்லோ ப்ரோ. இங்க இப்போ மோஸ்ட்லி ஷோஸ் ஆட் பண்ணுவாங்களா இன்னைக்கு நைட்டு? பண்ணுவாங்க ப்ரோ. இப்படி இங்கேயே பண்றாங்களா? இன்னும் அங்க தெரியுமா? இங்க இங்க தெலுங்கு புக்கிங், தெலுங்கு வீரபத்ருடு இருக்குது, வீரபத்ருடோ அத்ருது புக்கிங்கும் நல்லா போகுது. ஆல்மோஸ்ட் 2K 2.5K இருக்குது இப்போ தெலுங்கு புக்கிங் கூட. அங்க தெலுங்கு பீப்புள் இருப்பாங்களே, ஸோ அவங்க அந்த ஆமா லாங்குவேஜை பார்க்க ஆமா ப்ரிஃபர் ப்ரோ. பண்ணுவாங்களே. தெலுங்கு புக்கிங் ஆனா ஷோஸ் அவ்வளோ இல்ல, ரொம்ப போடல, கம்மியா போட்டுருக்காங்க தெலுங்குல. ஆனா தமிழ் அதிகம் மோரு. தெலுங்கு வந்து ஏஎம்பிஎல் போட்டிருக்கிறாங்க. அவன் மகேஷ் பிரபு தியேட்டர் இருக்குது இங்க கப்பாலில, அங்க போட்டிருக்கிறாங்க. நான் அதான் நேசிச்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மீன்ஸ் தமிழ் தெரியும் ஆனா அவ்வளோ ஃப்ளூயண்டா புரியாது. அதனால தெலுங்குல ஒரு தடவை போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் எப்படியும் இன்னைக்கு பார்த்துட்டேன் 2 தடவை தமிழ்ல. நான் என் ஃப்ரெண்டுக்கோசரம் நாளைக்கு ப்ரோ இங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் சோல்ட் அவுட் ப்ரோ. 3 டேஸ்க்கு வேற எந்த பிரச்சனை இல்லை ப்ரோ. ஹாய் காக்குனா, ஹாய் விவேகனா, கேக்குதா? ஹாய் 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 பிரதர், ஹாய் ஹாய். படம் பார்த்துட்டியா? எப்படி இருந்து? பார்த்தாச்சு ப்ரோ. பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். எதுக்கு விட்றோம் இன்னைக்கு? சும்மா தெரிக்க வச்ச படம். முதல்ல எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ப்ரோ எல்லாருக்குமே சொல்றது மறந்துட்டேன். நான் பட்டாசு அடிச்சேன் ப்ரோ இன்னைக்கு அங்க வெளியே படம் முடிச்சிட்டு வந்து. நான் கூட அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இது எனக்கு சும்மா பிளாஸ்ட் ஆச்சு படம் தியேட்டர்ல வந்து. எப்படி சொல்லணும்னா படத்தோட சீன்ஸு, சாய் அபிங்கரோட மியூசிக்கு அவ்வளவு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க அவ்வளவு கிடுவா பண்ணுவாருன்னு தெரிக்க வச்சுட்டேன் அவங்க. ஆமா ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. இதுல எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து படம் பேன் இண்டியனா பண்ணுனேன்னா நல்லா இருக்கும். எப்படி சொல்லணும்னா நேரம் நீங்க நம்ப மாட்டீங்க, இவ்வளவு நேரம் அதான் பேசிட்டு இருந்தோம் நாங்க, அதான் சொல்லிட்டு இருந்தோம். இவங்க இந்தியில ரிலீஸ் பண்ணியிருந்தா ஈஸியா கனெக்ட் ஆயிருப்பாங்க இந்த சப்ஜெக்ட். இந்த படம் வந்துட்டு இப்ப காந்தார வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். ஆனா காந்தாராவில கூட அது வந்துட்டு டிஃபைன் ஃபார் டிவோஷனல் ஸ்டோரி காந்தார. ஆனா வந்து காந்தரா பேஸ்ட் ஆன் ஒன்லி டிவோஷனல். ஆனா கருப்புல வந்து ஒரு பியூர் ஸ்டோரி இருக்கு படத்துல. நான் கூட நினைச்சேன் இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டபுள் ரோல் அப்படி வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரி அப்படி நினைச்சேன். ஆனா படத்திலே கதையும் இருக்கு, ஆனா டிவோஷனல் அவ்வளவு பீக்கா பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எக்ஸாக்ட் ஜிகே விஷ்ணு கேமரா மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லாவே அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஷோர் ஷாட் இது வந்து பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணேன்னா ஷோர் ஷாட் வந்து நல்ல ரீச் கிடைக்கும் இந்த படத்துக்கு. எப்படி சொல்லணும்னா புஷ்பா மாதிரி அவ்வளோ கலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், ஆனா கூட ரீச் கிடைக்கும் படத்துக்கு. ப்ரோ மேல ஷேர் பண்ற பாருங்க ப்ரோ, விவேக் ப்ரோ மேல நான் ஷேர் பண்றேன். மும்பை சரத் ப்ரோ, மும்பைல ப்ரோ பாத்தீங்களா மேல ஷேர் பண்ணிட்டு? சொல்லுயா கேக்குறியா? மேல ஷேர் பண்ணிருக்கிற பாருங்க ப்ரோ, மும்பைல புக்கிங் எப்படி போகுதுன்னு. அது மும்பை இல்லையா, பெங்களூர் அது ப்ரோ. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்ல காமிக்கோ பாருங்களேன்.
மும்பை. ஆமா 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 ஆமா. ப்ரோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் எனக்கு இல்ல வந்து. ப்ரோ எல்லா என்ன இடத்துலயுமே நல்லா ஹவுஸ்ஃபுல் ராகுல் நல்லாவே பாத்துட்டீங்களா? போகுது படம் ப்ரோ. பாத்துட்டீங்களா ராகுல்? பார்த்துட்டேன், படம் புக்கிங்லாம் பார்த்துட்டேன், படம் நல்லாவே பார்த்துட்டேன். போகுது ப்ரோ எல்லா இடத்துலயும். எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஒன் ஆஃப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப். எப்படி சொல்லணும்னு தெரியாதண்ணா. ஓகே 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 ப்ரோ. சரி விவேக் போயிட்டு என்னடா வரேன். கிளாப்லாம் தட்டுறீங்க? விவேக் என்ன போயிட்டு இந்த வரேன். கிளாப்பு? நான் கூட ஏதாவது ஸ்பீக்கர் விஷயம் ஆயிடுச்சு நினைச்சிட்டேன். விவேக் 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 சொல்லு நமக்கு. சரி நான் போயிட்டு வரேன். அண்ணா மனசு படத்தோட கஷ்டமா இருக்கு. சீன்ஸ் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவில லீக் ஆகுது. ப்ரோ அதை பத்தி என்ன போகாதீங்க சொல்ற? ப்ரோ, இருக்கு ப்ரோ. அது அது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. சீன்ஸ் வரும், இன்ட்ரோல் பேக் வரும், இன்ட்ரோ எல்லாமே வரும். அந்த கிளைமேக்ஸ் சீன் கடுப்பா அதெல்லாம் இருக்கு, இனிமே அந்த போட ஆரம்பிப்பாங்க ரொம்ப ப்ரோ. கடுப்பா படம் இருக்கு. ஒன் டே ஆச்சுல. படத்தோட விவேக் நல்ல ப்ரோ, சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு வரும். ஓடிஜில. நிறைய ஷேர் ஆகல ப்ரோ. நான் ஒன்னு சொல்றேன், நம்ம இடத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. நம்ம பசங்க நிறைய சீன்ஸை எடுத்து போட்டுருவாங்கன்னு எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. அது ப்ரோ வரைக்கும் ரொம்ப ரீச்சுக்காக, உண்மையை சொல்லட்டுமா, இம்ப்ரெஷனுக்காக பண்ணிடுவாங்க நம்ம நான் பசங்க. டைட்டில் கார்டோட போட்டோ கூட எடுக்கல. யாரும் பண்ணல அந்த மாதிரி. ஆமா, வெறும் ஒன் மட்டும் போட்டானுங்க, மத்த எதுவும் ஆமா, போடல. நம்ம நம்ம பசங்களும் போடல, மித்த ஃபேண்டமும் பசங்களும் அதிகமா எடுத்து போடல. அது வரைக்கும் ரொம்ப ப்ரோ பாசிட்டிவா விவேக் ப்ரோ, இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா நானா மெயினான அந்த ஒரு சில செகண்ட் ஹாஃப்லன்னா நிறைய சஸ்பென்ஷனா இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இல்ல போட்டுருவாங்களோ இல்ல போட மாட்டாங்க பார்த்தேன். யாரு. ஓகே. நான் எஸ்பெஷலி போர்டு ஏ மோட் ஏ சீன்ஸ். ஒரு குட் நியூஸ். ஏ ஏ பொரியா ஒரு குட் நியூஸ்யா. இப்பதான் பிஎம்சில 600 டிக்கெட் 600K டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. நேத்து வந்து 85, நேத்து கூட புக் பண்ணிருக்காங்க. மொத்தம் 700 வந்திருக்குயா. ப்ரோ இருங்களே ப்ரோ, இருங்களே. எல்லாம் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சுக்க ஒரே நாள். ஐயோ இதற்கே இதெல்லாம் பெரிய 700 800னா 700னா பெரிய நம்பர்யா. இல்ல விவேகே, நான் வந்து இன்னைக்குள்ளது கணக்கு பண்ணி 7 வச்சு லட்சம் 600 7 பார்க்கல. லட்சம். அதான் விவேகே, நான் வந்து இன்னைக்குள்ளது பார்க்கும்போது 600 கிராஸ் ஆயிருச்சு. அடுத்து பார்க்கும்போது என்னன்னா, நேத்து 85 பண்ணிருக்காங்க. நேத்து நம்ம சொன்ன பாத்தியா 3K 4K போயிட்டே இருந்துச்சு பாத்தியா. அது இன்னைக்குள்ள டிக்கெட்டும் மறுநாளுக்குள்ள டிக்கெட்டே புக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஐயோ இன்னும் உனக்கு வந்து இன்னும் முடியலையா? இது வரைக்கும் 17 மணி நேரம் தான் ஆயிருக்கு. 17 18 மணி நேரம் தான் ஆயிருக்கு. நிறைய இடத்துல இன்னைக்கு நைட்டு 11:30க்குலாம் 12 மணி வரைக்கும் 24 hours முடியல. ஐயோ ஒரு 100K மட்டும் அடிச்சா போதியா. அடிச்சிருவோம், தெரியும் பேர் போகுது. 3 டேஸ்ல 33K போய்கிட்டு இருக்கு இப்போ. ப்ரோ ஆக்சுவலா அதர் ப்ரோ ஒரே கண்ட்ரிலயும் நிமிஷம் ப்ரோ ஒரே ஆக்சுவலா நிமிஷம். அதர் கண்ட்ரிலயும் நல்லா போகுது ப்ரோ. கசகஸ்தான்லயும் என் ஃப்ரெண்ட் அங்க படிக்கிறான் MBBSக்கு. அங்கேயுமே புக்கிங்ல இருந்து எல்லாமே நல்லா போகுது. அவன் அங்க ஷோ போயின்னுக்கிறான், நைட் ஷோ புக் பண்ணி போயின்னுக்கிறான். அங்க 1/2 hour வந்து முன்னாடி இருக்கும் டைமிங். அங்கேயுமே நல்லா போகுது ப்ரோ, புக்கிங் எல்லாம் நல்லா போகுது. எல்லா இடத்துலயுமே நல்லா போயின்னு ப்ரோ. நான் கூட ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன், லைக் துபாய் அந்த சைடு எல்லாம் நல்லா போதா சொல்றாங்க. ப்ரோ படம் நல்லா இருந்தா எல்லா சைடும் போ. அண்ணா யாராவது படம் வாட்ச் பண்ண போது ரீவாட்ச் பண்ணணும்னு ஆசை இருக்கா? எனக்கு ரொம்ப ஆசை இருக்குண்ணா ரீவாட்ச் பண்ணணும். ப்ரோ ஒரே நிமிஷம் நான் பேசிக்கிறேன். ப்ரோ யாரோ வந்து ப்ரீ சேல் வந்து 18 எதை வச்சு கால்குலேட் பண்ணிருக்காங்க ப்ரீ சேல்? 80 இல்லையா 700 பிஎம்சில மட்டும். இல்ல ப்ரீ சேல் சொல்றேன். பிஎம்எஸ்ல தான சொல்றீங்க? பிஎம்எஸ்ல தான் சொல்றீங்க. ப்ரீ சேல் எதை வச்சு கால்குலேட் பண்ணாங்க? அவங்க கேன்சல் இல்ல அப்படி கிடையாது. மொத்தமாவே பாத்துட்டீங்கன்னா 200க்கு மேல நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தா 250 மேல ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்குள்ள ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு பாத்தியா, அதெல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்சப்ப உண்மையிலேயே ஒரே நிமிஷம் நிறைய பேர் சாட்டர்டே சண்டே கூட புக் பண்ணிருப்பாங்களா? அதையும் சேர்க்கணும். இல்ல அதான் யார் சொல்றேன் உனக்கு புரியல பாத்துக்குவேன். இது பேர் புக்கிங் மட்டும் சொல்றேன், நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. நமக்கு 250 மேல புக் ஆயிருந்துச்சு. நேத்து வந்து ரிலீஸ் ஆகனால அதெல்லாம் ரீஃபண்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3K 4K ஆகிட்டே இருக்கு பாத்தியா, அந்த புக்கிங்ல இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்குமே எப்படி பார்ப்போம்னா, இன்னைக்கு டேட்ல நாளைக்கு நாளானிக்கு என்ன புக்கா இருக்கோ அதான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கணக்கு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை சேல்ஸ் ஆயிருக்கோ அதான் எக்ஸாக்டா பண்ணுவாங்க. இது எல்லா படத்துக்கும் அப்படிதான் போடுவாங்க.
சிலப்ப சண்டே ஓகே சாட்டர்டே ஓகே ஆனாலும் இன்னைக்கு தானே புக் பண்ணிருக்காங்க, அதுதான் ஆட் ஆயிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. இல்ல உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ இது ரீஃபண்ட் பிஎம்எஸ் பண்ணாங்கல்ல, மட்டும் அதுக்காண்டி பார்க்க கொஞ்சம் மாட்டேன், கன்ஃபியூஸ் நிறைய ஆயிடுச்சு. இருக்குல்ல ப்ரோ. என்னை பொறுத்த இல்ல இல்ல வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் இப்போதைக்கு அப்ரூவ்டு இல்ல பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிஎம்எஸ் மட்டும் பார்க்க டிக்கெட் மாட்டாங்க, எல்லாமே அத இருக்கும். நம்ம இங்க ட்விட்டர்ல தான் பாக்குறோம். பிஎம்எஸ்ன்னு டிக்கெட் நியூ இருக்குது, எவ்வளவு இருக்குதுல. கவுண்டர்ல போய் இல்ல எல்லாம் இல்ல அது வாங்குவாங்க, என்னன்னா முக்காசி மதுரை கிட்ட எல்லாம் உள்ள இல்லையா அது கவுண்டர்ல வாங்குவாங்க. இல்ல இல்ல அதுல என்னென்ன பண்ணுவேன்னா, நம்ம டோட்டலா பார்க்கும்போது அபிஷியல்ல இருந்து போடுவாங்க. நம்ம ஃபேன்ஸ் வந்து ஃபைட் பண்றதுக்கு வந்து மேக்ஸிமம் எடுக்கிறது பிஎம்ஸ்ல தான் இப்ப இந்த 4 வருஷமா எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அபிஷியலா போறது எடுப்பாங்க, இப்ப வந்து பிஎம்ஸ்ல பாக்குறாங்க. அதனால அது கொஞ்சம் வேல்யூவா பாக்குறாங்க. மற்றபடி பேடிஎம்மா இருக்கட்டும், மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்படி நிறைய இது இந்த புக் ஆகுது. சில பேர் டேரக்டா டிக்கெட் எல்லாம் இன்னும் தேட்டர்லாம் இருக்கு. அதனால நிறைய விஷயம் இருக்கு. இப்ப பிஎம்ஸ் வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல பார்ப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப வரைக்கும் 600 போயிடுச்சா பிஎம்எஸ்? டில் நோ அதாவது 600 கிட்ட. இன்னைக்கு வந்து இப்ப வரைக்கும் 600யா, நேத்துக்குள்ள 85 ஆமா சேர்த்து ஆமா 700 கிராஸ் ஆமா. பண்ணிருச்சு. கிட்டத்தட்ட 7 லட்சம் டிக்கெட் ஓகே. இன்னும் முடியலையே, பிஎம்ஸ்ல இன்னும் மட்டும். முடியலையே, இன்னும் போயிட்டு இருக்கே, இன்னும் புரியுது முடியலையே. புரியுது. 24 ஹவர்ஸ் அதுதான் ஆகல. அதுதான் அதான் அதான் பாப்போம் பாப்போம். அதான் நான் இப்போ ஒரு 600 அதெல்லாம் கேட்டு விட்டு பெரிய போட்டேன், ரெக்கார்டு இதெல்லாம். கடைசியில பார்த்து செக் பண்ணி. நம்மளுக்கு பெரிய ரெக்கார்டு. இதுவரை 2026 ஹையஸ்ட் டே 1 வந்திருக்குன்றாங்க. புரியலையா? 26 புரியல. 26ல ஃபர்ஸ்ட் இந்த இதுன்னு சொல்றேன். வருஷத்தோட ஹையஸ்ட் டே 1. அது ஐயோ நீ 26க்கு போயிட்டு இருக்கியா? கிட்டத்தட்ட பார்த்தா லியோ, நீ நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தா போதும், லியோவுக்கும் ஜெயிலருக்கும் கூலிக்கு கம்பேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தனா அது பெரிய டைரக்ட், பெரிய ப்ரொடக்ஷன்ல மூலியமா அக்யூரேட்டா ரிலீஸ் பண்ண படத்தோட கம்பேர் பண்ணி நம்ம வித்து பக்கத்துல வந்திருக்கோம். இதான் சொல்ல போனா ஜெயிலர் வந்து டே 1ல வந்து 1 மில்லியன் இது பண்ணுச்சியா பிஎம்எஸ்ல. ஆமா ஆமா. இல்ல இல்ல நம்ம அதை கம்பேர் பண்ணுவோம்னா கூலி எல்லாம் பார்த்தனா 2.8ல அடிச்சு. அதெல்லாம் அதான் சொல்றல, அது லோகேஷ், அது வந்து நீ ஓவராலா நீ சொல்றவனே, நான் டே 1 சொல்றேன். புரியுது. அதான் நம்ம அந்த டே 1ல பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அவங்களோட ஹைப்புக்கு ஏத்த பக்கத்துல நம்ம கிராஸ் பண்றோம் ப்ரோ. இப்போ அதாவது படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்கனால நமக்கு லைஃப் டைம்ல பெரிய நம்பர் வரும். நமக்கு டே 1 இப்ப இல்ல இப்போ எனக்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு பாசிட்டிவ். ஒண்ணு, நான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு பிடிச்சா போதும், அதர் ஸ்டேட்ல கூட அடுத்து பாத்துக்கலாம். அடுத்த படம் நமக்கு வந்து 46-7 வரைக்கும் வேற வேற லாங்குவேஜ்ல இறங்குறதுனால நமக்கு அது சப்போர்ட் கிடைச்சிடும். தமிழ்ல எனக்கு பிடிக்குன்னு ரொம்ப நான் ஆசைப்பட்டேன், ஆனா இது தமிழை தாண்டியும் பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட சவுத் வரைக்கும் இது நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஒரே கல்ல 4 மங்க அடிச்ச மாதிரி அடிச்சு. அதான் ப்ரோ, படம் நல்லா இருந்தா அங்கோல எதிர்பார்த்தோம், நம்ம இதுல கருப்புல நடந்திருக்கு, அவ்வளவுதான். இது ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்ததுதான். மூவி நல்லா இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் பத்திகம் ப்ரோ. மெயின் திங்கே மூவி நல்லா இருக்கணும், வாம் நல்லா இருக்கணும். வாம் நல்லா இருக்கனால இப்ப நீ சொல்ற நம்பர்ஸ்லாம் மண்டே எல்லாம் சாட்டர்டே சண்டே மண்டே எல்லாம் கம்பைன் பண்ணீங்கன்னா அதிகமாகும். அதே மாதிரி இன்னொரு இல்லையா, இதுக்கு ஒரு ரீசன் வேற இருக்கு. அதாவது நம்ம வந்து இப்ப சொல்றோம்ல, அபிஷியலா வந்து எக்ஸ்ல இன்ஸ்டா எல்லாம் வீடியோ போடுறாங்க ப்ரோ, நம்ம ஸ்பாயிலர்னு சொல்றோம். ஆனா அதே சமயத்துல இன்ஸ்டால அப்படி வீடியோ போறதுனாலதான் இன்னைக்கு புக்கிங் வந்து அப்படி தெரிக்குது. ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் அதான் பாப்பாங்க. நீங்க டக்குனு இன்ஸ்டால போகும்போது டக்குன்னு கருப்பு கருப்பா வந்துட்டே இருக்கும்போது அப்படியே புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் இதுதான் மேக்சிமம். அதனால நமக்கு வந்து சிலவங்களுக்கு ஸ்பாயிலரா இருக்கும், சிலவங்களுக்கு அதான் நமக்கு ப்ரொமோஷன் இருக்கு. இன்ஸ்டாக்குள்ள போக கூடாது, அவ்வளவுதான். நம்ம ஜாலியா ட்விட்டர்ல நம்ம என்ஜாய் பண்ணலாம்னு தோணும். இல்லையா, நமக்கு வந்து இப்ப எப்படி சொல்றது, நம்ம அதுக்காண்டி வெயிட் பண்றோமா, அதனால இருக்கும். இப்ப சாதாரண ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து அப்படி கிடையாது. அவங்க வேலையில இருப்பாங்க, ஒர்க்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் தான் போவாங்க. அவங்க இந்த இன்ஸ்டால பார்க்கும்போது என்னமோ ஒரு வைப் இருக்குடா, இப்படி என்ஜாய் பண்றாங்க, அப்படி டிக்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஸ் தான் மேக்ஸிமம். நம்ம வெறும் ஃபேன்ஸை மட்டும் சொல்றோம். ஃபேன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் 2 days தான் போகும். என்ன ஒரு நல்ல விஷயம் நினைச்சுன்னா, குழந்தைங்க நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்தவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாமா. இப்ப நீ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ல வேண்டாம். இப்ப இதே கருப்பு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சின்ன பசங்களை போய் தியேட்டர் முன்னாடி ஆனாங்கன்னா அந்த வீடியோ இன்ஸ்டால ரிலீஸ் ஆச்சுன்னு என்ன ஆகும்னா நம்ம பசங்களை கூட்டு போயின்னு போவாங்க. இதுதான் அடுத்த ஜெனரேஷன் இப்படி ஆயிடுச்சு. நீங்களா இப்படி ஆயிதான் சிஎம் போஸ்டே ஒருத்த உட்காந்துருக்கான். நீங்க இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்பாயிலான்னு பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருக்காங்க இளையராஜாக்கு ராட்டி, எல்லாத்துக்கும் லைனா வச்சு அடியேட்டு அடிச்சு வச்சிருக்கு. அதெல்லாம் செம்ம காமெடி. இளையராஜா காப்பி ப்ரோ இளையராஜா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நிறைய மணி ப்ரோ சாமி நிறைய இல்லடா. இன்னொரு விஷயம் கன்வெர்ட் பண்ண ஆசைப்பட்டா. அது என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஒரு படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு மேட்ரு வேற, ஆனா கடைசியில முடிஞ்ச தியேட்டர் விட்டு எப்படி வைப்ல வர்றதா நிறைய படம் வந்து பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சிருக்கு.
உதாரணத்துக்கு நமக்கு ரெட்ரோவா இருக்கட்டும், கங்கோவா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் வரும்போது இப்படி ஆயிடுச்சு, சரி இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒன்று நமக்கு மிஸ்டேக் ஆகி வெளியே வந்தோம். அந்த மாதிரி படங்கள்லாம் மேக்ஸிமம் ரோல் அவுட் வரும். நமக்கு கிளைமேக்ஸ் வந்து வெளியில இறங்கும் போது அந்த வைப் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி படங்கள் என்னைக்குமே சோர் ஷாட் அடிச்சிருக்கு. அந்த மாதிரி படம் தான். ஆமா இதுல ரெண்டும் அதான் கருப்புக்கு வந்து இவ்வளவு பாசிட்டிவ் ஆனது காரணம். ப்ரோ நீ சொல்றல அது உண்மைதான். ஆக்சுவலா ரெட்ரோ நல்லாவே போச்சு, கிளைமேக்ஸ்னாலதான் அடிச்சாங்க, வேற எதுவுமே இல்ல. அது எப்படி யோசிச்சு பார்த்தாங்கன்னா தங்கமீன் கேட்டாங்க, என்னடா இப்படி காட்டிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க லாஜிக்கா. ஆனா இந்த படத்துல லாஜிக் இல்லாம இருந்தாலுமே அந்த நேரத்துல அந்த மூமெண்ட் உனக்கு கிரியேட் ஆயிடுச்சு பாத்தியா. அந்த கருப்பு லாஸ்ட் நான் சொல்றேன் பாத்துக்க, லாஸ்ட் அந்த போட்ட அந்த அண்ணாவோட உத்தரவு ஆட்டம் இருக்கு பாத்தியா, அந்த ஆட்டத்துக்கே போதும் நிறைய பேர் தேட்டர் ஆடுவாங்க. சொல்லாதீங்க ப்ரோ, அண்ணா படமே பாக்கல ப்ரோ, ஸ்பாயிலர் பண்றாங்க. அதெல்லாம் எல்லாரும் ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டான் லாஸ்ட் ஷாட், அதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். அதெல்லாம் அது புதுசெல்லாம் இல்லைங்க, எதிர்பார்த்தா சரி. அது உள்ள போய் நீ எதிர்பாரு எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு தேட்டர்ல. அது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோவே இதான ஸ்டார்ட் பண்ண போறான் யூகேல. அதெல்லாம் வாழ்க்கையில சரிக்க முடியுமா? சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, வெளியூர்ல மறந்துட்டேன் பாத்துட்டு அது இங்கேயே வளரிட்டோமே. சரி இல்ல இந்த வருஷம் இல்ல எனக்கெல்லாம் ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பூனேல வேலை பார்த்தான். அவன் நேர்த்தே சில வீடியோ எல்லாம் அனுப்பிச்சு விட்டான். அனுப்பாடான்னு சொன்னேன். நல்ல வேலை அந்த டைட்டில் கார்டு இந்த விட நிப்பாட்டிட்டாங்க, அதை மட்டும் அனுப்பிச்சு விட்டான். சரி சைலண்டா விட்டேன், அதுக்காக நிப்பாட்டிட்டாங்க, பரவாயில்ல. இல்ல ஒன்னா அவன் எனக்கு பேசலாமா? என்னன்னா சொல்லுங்க ப்ரோ, நான் மன்சூர் பேசணும், எனக்கு அவகாசம் தாங்க ப்ரோ. அவகாசம் எல்லாம் கொடுத்தாச்சு ப்ரோ, பேசுங்க ப்ரோ. ப்ரோ நாங்கெல்லாம் டெய்லி உட்கார்ந்து பேசுவோம் ப்ரோ. சரி பேசுறீங்க, அதை சொல்லணும் திரும்பி அண்ணா வந்து திரும்பி ஆர்ஜே பாலாஜி கூட கொலாபரேஷன் பண்ணனும். ஆனா ட்ரீம் வாரியர் கூட பண்ண கூடாது. அதான வார்த்தை எங்களுக்கான 100 இல்ல 1000% ட்ரீம் வாரியர்ஸ் பட கூட பண்ண கூடாது. 2Dலோ இல்ல ஜகராம்ல ரெண்டுல ஒன்னு பண்ணா அதான் அது இந்த பார்ட் 2 அதான் பார்ட் 2 லோடிங்னு போட்டாங்க இல்ல, அப்போ கஷ்டம் ப்ரோ. அதான் ட்ரீமோட தான் பண்ணுவாங்க. பட் ஆனா பண்ணும்போது இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்ணா இன்வால்வ் ஆகி பரவாயில்லையா. ட்ரீம் வாரியர் கார்த்தியை வச்சு தீரன் அப்படி இப்படி இட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ணனுக்கு என்ஜிகே கொடுத்தான். இப்ப திருப்பி வந்துட்டான் கருப்புக்கு. பரவாயில்ல.